நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோலட்டுரை என்பவரிடம் விஜயராகவாச்சாரியார் என்னும் பெருமாள் பக்தர் முக்கிய நிர்வாகியாக பணியாற்றி வந்தாராம். இவர் தினமும் காஞ்சிபுரத்தில் உள்ள பவளவண்ண பெருமாளை தரிசிப்பது வழக்கம். பவளவண்ணரை கண்டு வணங்காமல் இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். எனவே விஜயராகவர் தினமும் காஞ்சிபுரம் சென்று வந்ததால் அவருக்காக கோலட்டுரை திருவொற்றியூரில் அமைத்த ஆலயம்தான் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயமாகும். அருகிலேயே கோயில் அமைந்தாலும் விஜயராகவர் மீண்டும் காஞ்சிபுரம் சென்று பவளவண்ணரை வழிபட்டு வந்தாராம். இதனை அறிந்த கோலட்டுரை விசாரணை நடத்த விஜயராகவர் உற்சவர் பவளவண்ணநாதர் அழகில் மயங்கி தினமும் சென்று வணங்கி வருவதாக அறிந்தார். இதனால் கோலட்டுரை காஞ்சிபுரம் தலத்தில் உள்ள உற்சவரை இங்கு கொண்டு வர விஜயராகவர் சுவாமியை வணங்கினாராம். அதன் பின்னர் பெருமாள் அவருக்கு காட்சியளித்து, எனது உருவத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது, உன்னை போன்ற பக்தர்களின் உள்ளங்களில் நான் வசிக்கிறேன் என கூறினாராம். உண்மை உணர்ந்த விஜயராகவாச்சாரியார் தனது வாழ்நாள் முழுக்க இத்தல பெருமாளுக்கு சேவை செய்ததாக சொல்லப்படுகின்றது. பக்தருக்காக பெருமாள் காட்சியளித்த சிறப்பு வாய்ந்த தலமாக இத்தலம் போற்றப்படுகின்றது. ராமநவமியை முன்னிட்டு இங்கு 9 நாட்கள் விழா நடைபெறுகின்றது. பெரும்பாலான ஆலயங்களில் இவ்விழா நவமியில் துவங்கி 9 நாட்கள் நடைபெறும். ராமர் பிறந்த பின்னர் கொண்டாடும் விழா என்பதால் இதனை ஜனன உற்சவம் என்றும் அழைப்பர். ஆனால் இத்தலத்தில் ராமர் பிறந்த தினத்திற்கு முன்பாக விழா துவங்கி நவமி அன்று முடிகின்றது. இதனை ராமர் பிறக்கும் முன்பு கர்ப்பத்தில் இருக்கும் போது எடுக்கப்படும் விழாவாக கருதுவதால் கர்ப்ப உற்சவம் என்று அழைக்கின்றனர். முற்காலத்தில் இங்கு கர்ப்ப உற்சவம், ஜனன உற்சவம் என மொத்தம் 18 நாட்கள் விழா நடந்ததாம். ஆனால் தற்போது கர்ப்ப உற்சவம் மட்டும் 9 நாட்கள் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த புனிதமான திருத்தலத்தில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி உள்ளது. இச்சன்னதியில் ஒரு தாமரையின் மீதுள்ள பீடத்தின் மீது அனைத்து கிரகங்களும் இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் கைகூடும் என்பது ஐதீகம். சிறப்புகள் பல பெற்ற புனிதமான இந்த திருத்தலத்தில் ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து அருள் பாலிக்கின்றது. 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது இந்த ராஜகோபுரம். புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் வண்ணம் இந்த ராஜகோபுரத்தில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் மிக அழகாகவும் அற்புதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாளின் பெருமையை திசையெங்கும் பேசிடும் திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் கோபுர தரிசனம் நாராயணன் அருளை நாளெல்லாம் நமக்களிக்கும் என்பது அவனியறிந்த உண்மையாகும்.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும், வளமான வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுழலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.